இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இவர் எப்படி சாப்பிட்டு எப்படி வீணாக்குறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், வாயை பாருங்கள். ஏன்னா நான் வாயெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பாருங்களா, அங்கே பாருங்கள், அடியில் தவிட்டு அப்படியே வாயில் அள்ளி அதை அப்படியே கொப்புச்சு கீழே துப்பி பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ஆறு மாதத்து கன்றுக்குட்டி இவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னா யாராலாவது நம்ப முடியுமா? நான் இது வரைக்கும் ஒரு 7 தடவை 8 தடவை கன்றுக்குட்டி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எந்த கன்றுக்குட்டியுமே பண்ணல. பார்த்தீங்களா எந்த மாதிரி ஒரு பொருளை வீணாக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி பண்ணும்போது நம்ம வந்து அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிறதா, இல்லை அது மேலே கோவப்படுறதா, இல்லை என்னன்னே எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் வச்சுருக்கிற மாடுகளும் கன்றுகளும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காத என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்றுக்குட்டி அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே இது கன்றுக்குட்டி தானே இல்லை வேறு எதுனா வந்து இது உடம்புல பூந்துடுச்சான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி பண்ணி அந்த தண்ணியை வீணாக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் தினமுமே பண்ணுறது. நான் சரி சின்ன கன்றுக்குட்டி தானே ஏதாவது பண்ணால் போகுது அப்படின்னு விட்டுருங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்குற இந்த செகண்டுக்குள்ளே எத்தனை தடவை வாயை விட்டு 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 வெளியே எடுத்துச்சு பாருங்கள். அடியில் கிடக்கிற அந்த புண்ணாக்கையும் அந்த தவிட்டியுமே வாயால் நல்லா அழகாக அந்த மூச்சை தம் கட்டிக்கிட்டு உள்ளே மூக்கை விட்டு எடுக்குது. இப்படிலாம் தண்ணியை வீணாக்கிட்டு அப்புறம் அவங்க அம்மா கூட போகிறது கற்றுதா சரின்னு ஓட்டிகிட்டு போனால் அங்கே எங்கன்னா தண்ணி கிடந்ததுன்னா அதை போய் குடிக்கிறதுக்கு ஓடுது. என்ன பண்ணலாம் பாருங்கள். உங்கள் மாடு கன்றுக்குட்டிலாம் இப்படி தான் பண்ணுதான்னு மறக்காத என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த பயம் வந்து கொஞ்சம் தெளியறதுக்காக கேட்குறேன், அவ்வளோதான்.